सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। 147 विकारो न लक्ष्यते अस्य अधिकारः नित्यं वयोविशिष्टा जातिः जातिविशिष्टं वयोः அது அத்தியாயம் ஒன்று பாண்டாய அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய உபநயன விதி அத்தியாபன விதி இது வேற. உபநயனத்துக்கு விரிவாது, அதே மாதிரி அத்தியாபனத்துக்கு விரிவாது. இந்த ரெண்டுல சொல்றேன், இந்த அதுதான் படிக்கிறேன். தேவனுக்கு அதிகார காங்கிரஸ் தான் படிக்கிறேன். அதோட அர்த்தம் சொல்றேன். இப்போ உபநயன விதி அத்தியாபன விதி இந்த விரிவாக்கத்துல அதிகாரி யாருன்னு தெரியலாம். அதிகாரினா இதை செய்ய வேண்டியவன் யார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அத்வைத விதியை சொன்னா யார் செய்யணும்னு நினைக்கிறது. பாஷாயா அத்வைதம் அப்படின்னு அந்த வாக்கியத்துல இருக்கிறத பின்னால் இதை செய்யணும்னு சொல்லணும். எனக்கு அதிகாரத்துக்கு எது ஏதுவோ அது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு பதில் என்ன வந்தால் அங்கேயும் அரசியான காமனோ இல்ல அக்கறை கிரக காமம் இந்த மாதிரி அங்கேயும் ஒரு அதிகாரி விஷயமா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. யார் அதிகாரின்னு சொன்னா உபநயனத்தினால யாருக்கு சம்ஸ்காரம் செய்யப்பட்டதோ அவன் அந்த அத்தியனத்துக்கு அதிகாரி சொல்லுவார். இப்போ என்ன சொன்னா இந்த உபநயனங்கிற வாக்கியத்துல உபநயனம் ஆச்சாரியன் செய்யணும்னு சொல்லி இருக்கல, மாணவன் தான் உபகமனம் பண்ணணும் இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்லிட்டு வந்து. அப்ப மாணவன் அங்க இருக்கோம் இல்ல, மாணவன் உபநயித அப்படின்னு தான் இருக்கு அந்த வாக்கியம். மாணவன் உபகமனம் செய்யட்டும், ஆனா அவன் தான் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? அர்த்தம் கிடைக்காது இல்லையா? அதனால அத்தியன விதியில மறுபடியும் ஒரு அதிகாரி கிடைக்க மாட்டேன். சரி, உபநயனத்துக்காவது அதிகாரி கிடைக்கிறதான்னு கேட்டா அதுவும் கிடைக்கிறது. அதிகாரியை சொல்றதா இருந்தால் அந்த வாக்கியம் அந்த பதவி எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு காம பதவிஷ்டமா இருக்கும். சொந்தகாமஹா அப்படின்னு ஆச்சாரிக்க காமஹா அப்படி. இந்த அஷ்டவருஷம் பிராமணம் உபநயித அப்படிங்கிற இடத்துல அஷ்டவருஷா பிராமணா உபதெட்டு அப்படின்னு நம்ம அர்த்தம் வச்சிருந்தாலும் கூட பீஜாமகான்னு சொல்லலையும். அப்ப அதிகாரி கிடைக்கும் அப்படின்னு பூர்வம். நம்ம தேவமகு அதிகாரா நலத்தது. இது பூர்வத்தினுடைய கேள்வி. அஸ்திலிருந்து பதில். அஸ்யத்ர அதிகார ஹேது நித்தியம் நிமித்தம் வயோ விசிஷ்ட ஜாதி ஜாதி விசிஷ்டம் வயோவா. அஸ்யத்ர அதிகார ஹேதுன்னு பதில். இந்த வாக்கியத்துல அதிகாரத்துக்கு காரணம் யார் அதிகாரின்னு தெரிவிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. என்ன இருக்கு? 2 பதம் இருக்கு. அஷ்டவருஷான்னு ஒரு பதம் இருக்கு, பிராமணான்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? பிராமண சப்தம் ஜாதியை குறிக்கிறது, அஷ்டவருஷங்கிறது வயதை குறிக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ப்பமானால் வயோ விசிஷ்டா ஜாதி ஜாதி விசிஷ்டம் வயோகா. இதுதான் அதிகாரம் இருக்கு. காமான போகலையே அப்படின்னு சொன்னா அது காமியத்துலதான் அப்படி, நித்தியஸ்தலத்துல அப்படி கிடையாது. இங்க அகரக சந்தான உபாசிட்டா நித்திய விதின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல சிறுகாமகான்னு வராது. ஜீவனோட இருந்துட்டு இருக்கான், ஒரு அவசியம்னு சொன்னா உயிரோடு இருந்துருக்காங்கன்னா செய்ய வேண்டியதுன்னு. அந்த மாதிரி இங்க இதுவே அதிகார நிமித்தம் ஆகலாம். அதுக்கு மேல அடுத்த கேள்வி, நம்ம ஜாதி வயசு விசேஷம் உபாதேயத்த அனுபாதேய விசேஷம் அதிகார கேட்கும் இதுவரை பூர்வத்தில் கேட்கிற கேள்வி. அதாவது இந்த வாக்கியத்துல இந்த வயசும் ஜாதியும் சொல்லப்பட்டிருக்கு, அஷ்டவருஷம் பிராமணம் அப்படின்னு. இது
விசேஷணமாக ஆகாது. இதுவரையும் நம்ம பார்க்கிற அதிகார விசேஷங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது உபாதேய விசேஷணமாக இருக்காது. அப்படின்னா என்ன? உபாதேய விசேஷம் அனுபாதேய விசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு கிரியை விதிக்கப்படுறதா, ஏதோ ஒரு காரியம் விதிக்கப்படுறதுன்னு சொல்றோம். இந்த விதிக்கப்படக்கூடிய காரியத்துல அதாவது அந்த கிரியையில காரகமாக எதெல்லாம் சம்பந்தப்படுமோ அதெல்லாம் உபாதேயம். காரகமாக சம்பந்தப்பட்டது. இதை தவிர்த்து பாக்கி ஏதாவது இருந்தா அது அனுபாதம். ஒரு உதாரணம் சொல்லுவோம்னா, தேசகா காலகா நிமித்தம் தேசகாலோ நிமித்தம் பலம் சம்ஸ்காரியத்தை அனுபாதேய பஞ்சு. இந்த தேசத்துல இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னால் இந்த தேசம்ங்கிறது இருக்கு, இது உபாதேயம் சேராது. ஏன் உபாதேயத்துக்கு சேராதுன்னா அந்த ஒரு தேசம் தானா இருக்குமே தவிர இவன் அந்த தேசத்தை பண்ண முடியாது. அது கிரியையால வரக்கூடியது இல்லை, இவனுடைய காரியம் கிரியையால பண்ணக்கூடியது இல்லை. அதே மாதிரி குறிப்பிட்ட இந்த காலத்துல இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த காலங்கிறது இவன் பண்றது இல்லை, அது தானா வந்துட்டு போகுது. அதனால அது உபாதேயத்திலே சேராது. இவன் தன்னுடைய கிரியையால எதை சம்பந்தப்படுத்தி எப்ப நினைச்சானோ அப்ப பண்ண முடியுமோ அதுதான் உபாதேயத்திலே சேரும். ஆனா மற்ற காரகங்கள் எல்லாம் இவன் சம்பாதிச்சு எப்ப தோன்றதோ அதை உபயோகப்படுத்திக்க முடியும். ஆனால் இந்த தேசம் காலம் நிமித்தம் இது எல்லாத்தையும் இவனால எப்ப வேணாலும் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சு அதை உபயோகப்படுத்திக்க முடியாது. அதனால அது உபாதேயம் இல்லை. அதான் தேசம் விரிச்சிருந்தா நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. தேசம் விரிக்காம இருந்ததுன்னா நாம ஒரு நாள் நல்ல இடமா பார்த்து அந்த இடத்துல பண்ணலாம். ஆனா இந்த தேசத்துல பண்ணணும்னு விரிச்சு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தேசத்துக்கு போய் தான் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துலதான் தேசத்துக்கு பிரிக்கப்பட்ட இடத்துல இப்ப கலைவாணி யூகோபோது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த களத்துக்கு போய் அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். அந்த மாதிரி இப்ப என்னாச்சு, இதெல்லாம் உபாதேயம் அனுபாதேயம் ரெண்டு வந்துதா. இப்போ உபாதேயத்துக்கு விசேஷணமாக இருந்தால் அது அதிகாரி விசேஷனம் ஆகும். அதிகாரி விசேஷத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுப்போம். அப்படின்னு சொன்னா சாதாரணமா எதனா சொல்லலாம். வருஷாது ரசகாரா அப்படின்னு ஆதரிச்சிருக்கார். ரசகாரனாக இருக்கவன் வருஷ ಋತುவுல அக்னியாதானம் செய்யப்படுகிறது அப்படின்னு இந்த வார்த்தைகளை இப்ப ரசகாரனாக இருக்கிறவங்க விசேஷமா சொல்லியிருக்கோம் இல்லையோ. அப்ப ரசகாரங்கிறது ஒரு ஜாதி விசேஷம். இந்த ஆகாரத்துல யாருக்கு அதிகாரம் சொன்னா அந்த ஜாதிகாரனுக்கு தான் அதிகாரம். இப்ப இந்த ரசகாரத்துங்கிறது இவன் ஸ்வேட்சையா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இவன் தன்னை ரசகாரனா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அதை பண்றான். இல்லை இவன் இயற்கையா ரசகாரனா இருந்தா தான் அவனுக்கு அதுல இது. அதனால ரசகாரனுக்கு மாற்றம் அதிகாரம். அதே மாதிரி ராஜா ராஜசூரிய சுவாராஜ்யகாம ராஜசூயாகத்துக்கு 6 அப்படின்னு சொன்னா ராஜான்னு ராஜானா கத்திரியன். அப்ப கத்திரியன்னு சொல்லும் போது அது உபாதேய விசேஷம் இல்லை. ஏன்னா அந்த விசேஷனம் இவனால பண்ணிக்க முடியாது. இருந்தால் அதை உபயோகித்து பண்ணிக்கலாமே தவிர இவனா அதை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. ஆக இதுவரையில அதிகாரி விசேஷங்கள்லாம் அனுபாதேய விசேஷமாகத்தான் இருந்திருக்கு. நீங்க இப்ப அப்படி இல்லை, இந்த அதிகாரி விசேஷம் இது விசேஷம் உபாதேய விசேஷம் ஆகிட்டு அப்படின்னு கேட்டான். நானும் ஜாதி வயசி விசேஷனம் உபாதேய. இது சரியான கேள்வி இல்லை. பார்த்தது ஒருத்தன் தன்னுடைய ஜாதியையோ தன்னுடைய வயசையோ பேச்சையா பண்ணிக்க முடியுமோ? முடியாது. ஆனால் ஒரு கர்த்தாவுக்கு விசேஷமா சொல்லியிருக்கிறதுனால உபாதேயத்துல விசேஷமா எடுத்துங்க. இது உபாதேயமா இல்லான்னு போனாலும் கூட ஆயுதம் உபகரணம் பண்ணணுமோ அவன் ஸ்திரீக்கு கர்த்தாவாக ஆகிறாங்க. அப்ப கர்த்தாவாக இருக்கக்கூடியவனுக்கு விசேஷமா சொல்லி இருக்கிறதுனால இது உபாதேய விசேஷமா எடுத்து இது அதிகாரி விசேஷமா அச்சத்தனமா கேட்கறான்னு வச்சிருக்க. இது ரொம்ப பெரிய இது இல்லை. கவிதையில சொல்லுவார் தெரியுமா, பொதுவா அனுபாதேய விசேஷம் தான் அதிகார ஹேதுவா இருக்குங்கிறது இருக்கலாம். கிந்து கர்த்துவ அதிகாரா ஸ்திதாக நியாயவிதா. அதே நியாய வித்துகள் 6 கர்த்தாவோ அவனுக்குதான் அதிகாரம்னு சொல்றாரு. கர்த்தா இருக்காங்க, கர்த்தாவுக்கு விசேஷமா இருக்கிறது அதுவும் அதிகார ஹேது ஆகலாம்.
அப்படின்ட்டு மாணவகா ஜாதிவயோ விசிஷ்டா உபாதேயா உபநிஷம் சொன்னா கர்த்தாவுக்கு விசேஷமா இருந்தா அதிகார ஹேதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவெல்லாம். ஆனா நீ இப்ப சொன்னீங்க இது உபாதேய விசேஷனம் ஆயிடுச்சு அப்படின்னு, அது இல்லை. நீ சொன்னது அதுக்கு சொல்ற மாணவகா ஜாதிவயோ விசிஷ்டா உபாதேயா உபநயனம். இத பாருங்க, உபநயனங்கிறது ஒரு பிரதான கர்மா. அந்த பிரதான கர்மாவுக்கு சாதனமாக கர்த்தாவாக ஒரு மாணவன் வரான். அவனுக்கு விசேஷனமாக ஜாதியும் அந்த வயசும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த உபாதைய விசேஷனம். ஆனா அப்படி இல்லை. உபநயனம் பிரதானம் இல்லை, இந்த மாணவர்கள் தான். மாணவனை குறித்து உபநயனம் சம்ஸ்காரமாக விதிக்கப்படுறது. அந்த உபநயனத்துக்கு மாணவன் வந்து அங்கம். அதனால இது உபாதைகள் உபாதைகளும் இல்லை, இது பிரதானமாக ஆயிருக்கு. உபநயனமேவ ததர்த்தம் விதியது சம்ஸ்காரத்தை சம்ஸ்காரிய உத்தேசம்னு எப்பவுமே ஒரு சம்ஸ்காரம் அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கு அந்த சம்ஸ்காரம் விதிக்கப்படுறதோ அது உத்தேசம். சம்ஸ்காரங்கிறது பிரதானம் கிடையாது, சம்ஸ்காரத்தை விட அது பிரதானம். சம்ஸ்காரியம் பிரதானமா. அப்ப சம்ஸ்காரியம்ங்கிறது உபாதேயம், சம்ஸ்காரமே உபாதேயமா. இதெல்லாம் மீமாங்சாவுடைய ஒரு பாதிபாதிகமான அவருக்கு யாருக்கு தெரியாது. அதா சம்ஸ்காரியस्य அவஸ்தேகத்துவம் வயோஜாதி அவசியம் தது பவதி நித்திய நிமித்தம் மாணவகத்தை சம்ஸ்காரியத்தை. இந்த விதத்துல பார்த்துட்டு இந்த மாணவர்களுடைய அந்த வயசும் அந்த ஜாதியும் ரெண்டும் சேர்த்து அவனை சம்ஸ்காரியமாக ஆகிறதுக்கு வேண்டிய ஒரு நிலையை காண்பிக்கிறது. இது வந்து உபாதைய விசேஷம் இல்லை, இது அதிகாரி விசேஷம் சொல்றது எனக்கு ஒன்றும் நஷ்டமே கிடையாது. ததேவம் இப்ப வந்து உபசமாரம் பண்றார். உபநயனஸ்ய அத்தியனார்த்தத்வா சத்திய சாதிகாரத்வா தேனுக்கு அதிகாரேன சாதிகாரா அத்தியனிச்சு. அத்தியன விதியில அதிகாரி இல்லைன்னு சொல்லியே இதை எப்படி அத்தியன விதிக்கு அதிகாரி கிடைச்சாங்கிறத பார்ப்போம். உபநயனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? அத்தியனத்துக்காக. உபநயன சம்ஸ்காரம் பண்ணினவனுக்கு அத்தியனம் பண்ணி, அதுக்காக உபநயனம் அத்தியனத்துக்காக பண்ணக்கூடிய சம்ஸ்காரம். அந்த அப்ப அந்த உபநயனத்துல அதிகாரி வந்தாலும் இல்லையோ, கருத்துக்காம இல்லையோ, அப்படியானால் இவருக்கு தானே அத்தியனம். அப்ப அத்தியனத்துல அதிகாரி கிடைச்சானா கிடைக்கலையா? கிடைச்சிட்டு ரொம்ப சுலபம். உபநயனம் யாருக்கு அப்படிங்கிறது தீர்மானமா ஒரு அதிகாரி கருத்துதான். யாருக்கு உபநயனமோ அவனுக்கு தான் அத்தியனம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உபநயனம் அத்தியனார்த்தம்னு தீர்மானம் பண்ணிருப்பான். அப்ப அத்தியனத்துல யார் அதிகாரி? உபநயத்துல யார் அதிகாரியோ அப்படின்னு அத்தியனத்துல அதிகாரி. ஆக இந்த அத்தியனத்துக்கு அதிகாரி கருத்து கொடுத்து, அதனால அதிகாரியிலேன்னு சொல்லி இந்த விதிய ஒரு உபேட்சத்தையே அது தெரியும். அக்கரங்கிரகண மாத்திரனுக்கு அதிகாரம் இதுவும் வர. அத்தியனம்ங்கிறது அக்கர கிரகணம் மாத்திரம்தான். அது பண்ணினாலே இந்த சாஸ்திரார்த்தம் சித்தமாக ஆயிடுச்சு. அர்த்தாவபோதத்து காரணாந்தா வேதம் நெற்றுவாயிடுறது. அதுல வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கு. அது அத்தியன வித்தியால இல்லை, அதுக்கு வேற ஒரு காரணத்தால அர்த்த தியானம் இருக்கு. இவ்வளவு தூரம் சித்தமாச்சு. இனிமேல் பார்ப்போம். நனு தெய்வம் இப்படி சொன்னாலும் சாபர பாஷ்யத்துக்கு விரோதம் வரும். சாபர பாஷ்யத்துல என்ன சொல்லிருக்கு? அபூதோ வேதா தர்ம ஜிஜ்ஞாசாயாக ஏதா அனந்தரம் தர்மோ ஜிஜ்ஞாசுதா. அதோட வாக்கியம் கோட் பண்ணியிருக்காரு. இது வேதேவ அபூதா அந்நிய நிரபேதா தர்ம ஜிஜ்ஞாசாயாக ஏது வதந்தி. இது ஒரு வதந்தி இருக்கு. ரமணசுவாமி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது பரியந்தம் வேதாத்தியனம் வந்து தர்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு காரணம் அப்படிங்கிறார். ஆனா கவனிக்கணும், வேதாத்தியனமானது இவனுக்கு தர்மத்துல ஜிஜ்ஞாச வரத்துக்கு காரணமா? எப்ப காரணமாகும்? அவன் அர்த்தம் புரிஞ்சுட்டு இருந்தா தான் காரணம். தர்ம ஜிஜ்ஞாசை கொஞ்சம் அர்த்த ஜானத்துக்காக வேதாத்தியனம் விதிச்சிருந்தா தான் அவனுக்கு தர்ம ஜிஜ்ஞாசைக்கு அந்த வேதாத்தியனம் காரணமாக ஆகும். வெறும் அக்கர கிரகணம் அப்படின்னு அதோட முடிச்சு போச்சுன்னு சொன்னா தர்ம ஜிஜ்ஞாசை வராது. வரலாம், வேற காரணத்தால வரலாம். ஆனா அந்த தர்ம ஜிஜ்ஞாசைக்கு இவன் பண்ணின வேதாத்தியனம் மாத்திரம் ஏதுவாக சொல்ல முடியாது.
வேறு காரணங்கள்னால அந்த உற்பத்தியை சம்பாதிச்சிருந்ததுனால அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால சந்தேகங்கள் வந்து அந்த இடத்துல விஞ்ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணுமே தவிர கேவலம் வேதாத்தியனே தர்ம ஜிஜ்ஞாசைக்கு பேசுவது சொல்ல முடியாது. ஆனா கபரஸ்தாம் எண்ணத்தில் இருக்கார், அதீதோ வேதா தர்ம ஜிஜ்ஞாசாயா ஹேது ஜாதகா அனந்தரம் தர்மஹா ஜிஜ்ஞாசித்தவ்யா அப்படின்னு. இதுல என்ன கிடைக்கிறதுனா வேத ஏவ அதீதா அந்நிய நிரபேட்சா, வெறும் வேதாத்தியனம் அத்வைதம் பண்ணியாச்சுன்னா அதுவே தர்ம ஜிஜ்ஞாசையை உருவங்கிடும் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இப்படி சொன்னா இதை எப்போ சரி பண்ணலாம்? நீங்க சொல்ற மாதிரி அர்த்த கிரகணம் சொன்னா முடியாது. வேதாத்தியனம்னாலே அர்த்தாவபோத பரியந்தம் அப்படின்னு வச்சிருந்தால்தான் இந்த இந்த கவரசாமி சொன்ன வார்த்தை ஒட்டும். தெரிஞ்சு சொன்னது சரியா வராது அப்படின்னா எப்படி சொல்றார்? சத்தியம் தசைவு தசை கவரசாமி சொன்னதில் தப்பே நான் ஒத்துக்கிறேன்னு கோவா அந்நகாவதத்தில் அவருக்கு விபரீதமா யாரு பேசுறார்? அதீத ஏதோ அவர் என்ன சொன்னார்? வேதாத்தியனம் தர்ம ஜிஜ்ஞாசைக்கு முன்னாடி இருக்கணும், அப்பதான் நமக்கு தர்ம ஜிஜ்ஞாசை வரும் அப்படிங்கிறதான் சொன்னார். எப்படி வரும்? அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்கு எப்படி அர்த்தம் நான் சொல்றேன். அதீத வேதோஹி அவசியகரணீயானி நித்தியநிஷ்டிதானி அகரணே பிரத்யவாயஜனகானி கர்மாணி பிரதிபத்தியதே தானி அனந்தரமேவ அவசிய விசாரணீயானி சகநேதானி அனுஷ்டேயானி. நான் இப்படி கூட வேதாத்தியனம் பண்ணினா அதுக்கப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுக்கப்படாது அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்றும் என்னுடைய பக்கம் இல்லையே. வேதாத்தியனங்கிறது குருக்கோச்சாரண அனோச்சாரணத்தோடு முடிஞ்சு போறதுங்கிறது தான் நான் எழுந்து வரேன். அதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு நான் சொல்லலை. ஆனா எவன் வேதாத்தியனம் பண்ணினானோ வேறு காரணங்களுக்குனால விருப்பத்து ஏற்பட்டு அதுல சாப்பியகோஷம் வந்து அர்த்தம் புரிய ஆரம்பிச்சதோ அவனுக்கு சந்தேகம் வந்து தர்ம ஜிஜ்ஞாசை வரத நான் தடுக்கவே இல்லை. அவர் சொன்னது அப்படியே தான். அதீத வேதோகி எவன் அத்தியனம் பண்ணிவிட்டானோ அவன் அந்த வேதத்துல நிச்சயமாக செய்ய வேண்டிய கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறான். நிச்சயமா என்ன இதை செய்யலையா தோஷம் வரும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கிறான். அவசியகரணியான் நித்திய நைமித்திகானி அகரணே பிரத்யவாயஜனகானி கர்மானி பிரதிபத்தியது. இப்படி பல கர்மாக்கள் செய்யாம விடவே முடியாது, எடுத்தால் தோஷம் அப்படின்னு பல கர்மாக்கள் அங்க இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அது வேதாத்தியனம் பண்ணி முடிச்சவன். அப்பதான் அவனுக்கு தோன்றது இது எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி பண்ணாங்கிறது அவசியம் தெரிஞ்சுட்டாகணுமே, அப்படிதானே அனுஷ்டானம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அவசியமேவ அனந்தரமேவ அவசிய விசாரணையா நீங்க உடனே அது தீர்மானம் விசாரணை பண்ணி தீர்மானம் பண்ணிவிடணும் அப்படின்னு வந்து சகநேதானி அனுஷ்டேயானி அதுக்காக அதை விசாரம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு விஞ்ஞானம் ஏற்படும். இதுதான் சௌரஸ்வாமி. நான் சௌரஸ்வாமி சொன்ன வாக்கியம் எனக்கு விருப்பமாக அதா பிராகத்தினா இதே அவன் வேதாத்தியனம் பண்ணிருக்கலேன்னு வச்சுருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் பண்ணலைன்னா தோஷம் வரும்னு, இது அவசியம் பண்ண வேண்டிய நித்திய கர்மாக்கள் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேதாத்தியனம் பண்ணாதவனுக்கு எப்படி தெரியும்? அதைத்தான் வேதாத்தியனம் பண்ணினாதானே தெரியும். அதனாலதான் அதீத அதீதோ வேதா தர்ம ஜிஜ்ஞாசாயாக செய்து அப்படின்னு சுவரஸ்வாமி. அத பிராக் அத்தியனா அப்பிரதிபத்தேஹி அயோக்கியத்வாத் அதீத வேதத்வமேவ அந்நியரதேஷம் அர்த்தாவபோதேது இது அதனாலே பிராகத்தேனா அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி சுத்தமா தெரியாத சமயத்துல இதுல ஒன்றும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வரவே முடியாததுனால அத்தியனம் பண்ணினவன் தான் தர்ம ஜிஜ்ஞாசையில் அதிகாரியாகிறான் அப்படின்னு சௌரஸ்வாமி. அது சரிதான், அதுல ஒன்றும் தப்பு. இப்ப பாருங்க, அதீதமான வேதத்துல எப்படி இது பண்ண இந்த நித்திய நைமித்திக கர்மாவ அனுஷ்டானம் கண்ணியே ஆகணும் பண்ணலைன்னா தோஷம் வரும் அப்படின்னு இருக்கோ அந்த விதத்துல பிரம்மஜானம் அவசியம் பண்ணிக்கணும், அது இல்லாட்டா தோஷம் வரும் இன்னும் இல்லை. நகா பிரம்மஜானம் அவசிய கர்த்தவியம் அகரணே பிரத்யவாய சேதுகு இது பிரமாணத்தில். இவன் படிக்க வேதத்துல அப்படி ஒரு பிரமாணம் இல்லையா? பிரம்மஜானத்தை தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா பிரத்யவாய தோஷம் வந்துடும், அதனால அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. பிரம்மஜானத்தை பிரசங்கம் பண்றதுக்காக தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா இவன் அந்த தமத்துல விழுந்துடுவான், மறுபடியும் ஜென்மா வந்துட்டே இருக்கும் அப்படின்லாம் நீங்க வெள்ளக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. ஆனால் பாவம் ஒண்ணு
ஏகேதாத்மனோஜனாக அப்படின்னு இந்த ஞானம் இல்லாத அவனை ஆத்மஹத்தியை பண்ணிட்டு வந்து சொல்லி இந்தியக்காக சொல்றதே தவிர, அதாவது அது இந்தியில தாத்பரியம் இல்லை, ஆத்ம ஞானத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல பிரசந்தப்படுறதுல தாத்பரியம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கலையா அதனால பாவம் வந்து நரகத்துக்கு போவான்னு அர்த்தம் இல்லை. பிரத்திவாதம் வருங்கிறது. அதனால என்ன ஆச்சு, இவன் தெரிஞ்சுக்க அவசியம் தெரிஞ்சதே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு. திட்டம் இருந்தா தெரிஞ்சுக்கலாம், இல்லாட்டாதான் இல்லையே. வித்தியாசம் பண்ணலன்னு சொன்னான். வித்தியாசம்னா விசாரம். இவன் விசாரிக்கலன்னு சொன்னா இவன் பண்ணவே முடியாது. அப்ப பண்ணலைன்னா பிரத்திவாதம் வந்தேன். தெரிஞ்சுக்கிறானா தெரிஞ்சுக்கலையோ, தெரியாததுனால வரக்கூடிய தோஷம் வரத்தானே வரும். தோஷம் வந்ததுன்னு வந்தா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வந்தது தானே. ஆனா பிரம்ம அப்படி எல்லாரும் படிச்சாகனா, எல்லாரும் படிக்கலன்னு சொன்னாலும் யாரு படிச்சானோ அவன் வந்து சொல்லி கொடுக்கணும். மற்றவாள் அனுஷ்டானம். அதாவது சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் விசாரம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு விசாரம் பண்ணித்தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா யாராவது ஒருத்தன் விசாரம் பண்ணிதான் தான் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சரியா வராது. ஆக விசாரத்தினால சந்தேகம் தீர்ந்து வந்திருக்கானே, நிர்ணயம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கானே, இதனுடைய வாக்கியத்தினாலே ஆப்த வாக்கியத்தினாலே மற்ற வாழ்க்கை சந்தேகம். ஆக அவனே சுயம் விசாரம் பண்ணாட்டா கூட இன்னொருத்தம் விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணின நிர்ணயத்தை ஏற்றுக்கிறதுனாலே அதுவும் மீமாம்சா விசாரிச்சு ஒன்று. அதே மாதிரி அவெல்லாம் எப்படி இருக்காளோ பார்த்து இதெல்லாம் பண்றது, அவள் சொல்றது பண்ணி பண்றது. தஸ்மாத் அதீத வேதின அவசிய கர்த்தவியா கர்ம ஜிஜ்ஞாசா. அதான அத்தியனம் பண்ணினான்னா அவன் அவசியம் கர்த்தவியாசா பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கு. நைவம் பிரம்ம ஜிஜ்ஞாசா. அந்த மாதிரி அத்தியனம் பண்ண இருந்தா பிரம்ம ஜிஜ்ஞாசா பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால என்னாச்சு, அதேவம் பிரம்ம ஜிஜ்ஞாசாயா அதிகார அனர்த்தத்வா அர்ஹயோஸ்ய பிரம்ம தஜ்ஞானயோகோ அனர்த்தமானத்வா ஜிஜ்ஞாசா அனுபவனா. அதனால இந்த கர்மாவபோதானந்தரத்தை விட்டுட்டார். அசிரந்தத்தையே தர்ம ஜிஜ்ஞாசைக்கு அப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆக கடைசியில் என்னாச்சு, இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசையை வந்து அதிகாரத்துக்கு ஆரம்பம்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அது போயிட்டு இப்ப இதுவரை சொல்லிட்டு வந்தது அந்த ஆனந்தரிய அர்த்தத்துல கர்மாவபோதத்தை சொல்ல முடியாது. இது ஆரம்பத்திலே எடுக்கிறார். பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற ஸ்வரூபத்தை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றது முடியாது. பிரம்மம் தஜ்ஞானம் இதை பத்தின ஒரு விசாரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அது சொல்லலாம். ஆனா அது இவன் ஆரம்பிக்கிறதுல இவனுக்கு இஷ்டம் இல்லை. ஆக இந்த ஜிஜ்ஞாசை உண்டாக முடியாது. எப்போ அசப்தத்தினால ஆரம்பங்கிற அர்த்தத்துக்கு. அதனால நான் இப்ப என்ன பண்ணேன்னா ஆனந்தரிங்கிற அர்த்தத்துல சொல்லணும். ஆனா ஆனந்தரியன்னு சொல்றது என்ன முன்னாடி இருக்கணும், என்ன எதுடைய ஆனந்தரியங்கிறது பார்த்துதான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு. மங்களஸ்யாபி வாக்கியார்த்தே சமன்வயாபாவாத் ஸ்ருதிமாத்திரோபயோகாச்ச சாதூர்த்தம் அசப்தः ஆனந்தர்யார்த்தம் பரிகிருஷ்யதே அதிகாரார்த்தः. அசப்தத்துக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு இந்த சூத்திரத்துடைய வாக்கியார்த்தத்துல அந்த அர்த்தம் சரியாக ஒட்டலைன்னு. அதாவது அசாதோதி பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோமோ அங்க அசகத்துக்கு மங்களம்ங்கிற ஒரு அர்த்தம் சொல்லுவோமானால் அந்த வாக்கியார்த்தத்துல சமன்வயம் இல்லை. அது சரியாக வரமாட்டேன். அது மாத்திரம் இது ஒண்ணு. ஸ்ருதி மாத்திர உபயோகாச்ச. ஸ்ருதினா சாதாரண கேட்கறது, சிரவணம். அசா அப்படின்னு உச்சாரண மட்டத்து காதுல விழுறதோ இல்லையோ, இதுதான் மங்களம். இதுவே மங்களம். அசகத்தை காதுல விழுந்து அந்த காதுல விழுந்து இருக்கு, இதுவே மங்களம். அந்த அசகத்திற்கு அர்த்தமும் மங்களமா இருக்கணும். அசகத்தன் என்ன அர்த்தத்துல வேணாலும் ஆனந்தரிங்கிற அர்த்தத்தை வேணாலே எடுத்துக்கணும். ஆனால் அந்த அசகத்தன் காதுல விழுந்தா அதுவே மங்களமா இருக்கு. அதனால ஸ்ருதி மாத்திர உபயோகார்த்த சாதூஷம் அசகத்தः ஆனந்தரியார்த்தம் பரிகிருஷ்யதே அதிகாரா. இது ஓரளவுக்கு முடிச்சுட்டார். இனிமே ஆசிரியக்காரனே அசகத்துக்கு இன்னொரு விதமான அர்த்தம் சொல்றான். அந்த மாதிரி ஏன் வச்சுக்கூடாது, என்னன்னா பூர்வ பிரகிருதா பேசுறா அப்படின்னு ஒரு அர்த்தம். அதை வந்து இது கொஞ்சம் கலப்பி விடுறான். நானும் பிரத்யமான பூர்வ பிரகிருத்தமபி சிந்தித்து நிகழ பிரதீயதே அசகத்யா ததः தத்பிரதிபத்யர்த்தம் கிஞ்சி ந திருஷ்யதே
இந்த சூத்திரத்துல அர்த்தம் வந்திருக்கு, இந்த அர்த்தத்துக்கு இப்படியே அர்த்தம் சொல்லக்கூடாது. எப்படி நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல இது இப்படியா அப்படியா அப்படின்னு நானே கேட்கிறேன். கேட்கறது இப்படி ஆனால் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடும் அப்படின்னு. அப்படியானால்னு நான் ரெண்டாவது பக்கம் ஆரம்பிப்பேனும், அந்த ரெண்டாவது பக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரு அசகந்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேட்டுக்கெல்லாம் சொல்றேன். இந்த நர்மிதியான்னு சொல்றதுக்கு திவ்ய பக்தா ஆசிரியது அப்படின்னு சொல்லுவோம். இந்த திவ்ய பக்தா ஆசிரியதுங்கிற இடத்துல இந்த திவ்ய பக்தா ஆரம்பம்னு அர்த்தம். இந்த அசகந்தத்துக்கு நீங்க அந்த ரெண்டாவது பக்கம் இப்போ ஆரம்பிக்கப்படுறது இல்லை, நான் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு, ரெண்டும் சேர்த்து இதுவோ அதுவோ இப்படி சொல்றியா அப்படி சொல்றியா அங்கேயே ரெண்டும் கேட்டேன். அதனால புதுசா நான் எதை ஆரம்பிக்கிறேன்னு வச்சுருந்தேன். இப்ப இந்த அசகந்தம் என்ன காண்பிக்கிறது, இதை நல்லா எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இந்த புத்தகத்துல இந்த பக்கத்துல ஒரு விகல்பம் இருக்கு. விகல்பம் பண்ணி அந்த முதல் பக்கத்தை பூரா நிரூபணம் பண்ணி முடியறது இந்த பக்கத்துல. ஏன்னா இங்க இங்க பாக்குற திவ்ய பக்தா உபகம்னு அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறேன். சரியா? இப்ப இந்த முன்னாடி பார்க்கல, இதை மாத்திரம் பார்க்கிறேன். பார்த்தா திவ்ய பக்தா ஆரம்பிச்சு சைவ முக்கியது அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பக்கம் இந்த விதத்துல சொல்லியிருக்காருங்கிறது உங்களுக்கு சரியா? என்ன சொல்லியிருக்கா? அப்ப நீங்க இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம். இந்த இடத்துல அசான ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த விஷயத்துல முன்னாடி எவ்வளவு சொல்லியிருக்காப்புல இருக்கு அப்படின்னு தெரியுறதோ இல்லையோ. இதுதான் பூர்வ பிரகிருதமான ஒரு பட்சத்தை அபேட்சித்து அடுத்த பட்சத்தை சொல்றதுக்கு வரக்கூடிய அசுகம். இந்த பூர்வ பிரகிருதா அபேட்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பங்கிற அர்த்தம் இல்லை. அது சொல்லியிருக்காரு அவர் சொன்ன பூர்வ பிரகிருதா அபேட்சாங்கிறது இது அர்த்தம். இது முன்னாடி போயிட்டு பாசமா இதுல இருக்கு. இந்த புத்தகத்துல சொல்றேன். பூர்வ பிரகிருதாபேட்சாயாச்ச பலதா ஆனந்தரிய அவ்யதிரேகா அப்படின்னு இருக்கு. 134வது பக்கத்துல இருக்கு. அதுக்குதான் இது அர்த்தம். இப்படி வந்தா இது பூர்வ பிரகிருதாபேட்சான்னு அர்த்தம் சொல்லியிருக்கு. அதைத்தான் இவர் சொல்றேன். அந்த மாதிரி இந்த அசகத்தை வச்சுக்கலாங்க. அசாதா பிரம்மதிக்காதா அப்படின்னா இந்த விஷயத்துல முன்னாடி ஏதோ ஒரு பக்கத்தை சொல்லியிருக்கா அப்படின்னு வச்சுக்கலாமே. ஏன் வச்சுக்க கூடாதுன்னு கேட்டா சொல்றா உச்சது நைசத்து ஆனந்தரியா வெதிரிச்சது பலதா ஆனந்தரியா வெதிரேகா. முன்னாடி ஒண்ணு வந்துருக்கு, அதுக்கப்புறம் இது வருதுங்கிறதுக்கான அது காண்பிக்கிறது. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு வந்துருக்கு அதுக்கப்புறமே இந்த அர்த்தம் இருக்கு. ரெண்டையும் பாருங்க. இந்த அசகந்தத்தை பார்த்தா இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்குன்னா என்ன, இது வந்ததுக்கு அப்புறம் இந்த சாதனிக சக்திக்கு அனந்தரம் இந்த பிரம்மதிக்காதேன்னு சொன்னாங்க. ரெண்டுக்கும் பலத்துல உபயோகிச்சார். பலதா ஆனந்தரிய அவ்யதிரிக்தா. அதனால பூர்வ பிரகிருதாபேட்சான்னு சொல்றதும் இந்த ஆனந்தரிங்கிற அர்த்தம் சொல்றதும் இந்த இடத்துல சமான பலமா போயிடுச்சு. மற்ற இடத்துல ஆனந்தரியா அப்படி இல்லை, இந்த இடத்துல கிட்டத்தட்ட சமான பலமாக போச்சு. அதுக்காக பூர்வ பிரகிருதாபேட்சா சொல்லலாம்னு அர்த்தம் இல்லை, ஆனந்தரியமே சொல்லிக்கலாம். இதுதான் சொல்லலாம். பூர்வ பிரகிருதாபேட்சை சொல்ல வேண்டாம். நைதது ஆனந்தரியாத்து வெதிரிச்சது. ஆனந்தரியம்னு அர்த்தம் சொன்னா அதை விட ஒன்றும் பெரிய விசேஷமான அர்த்தம் அதுல கிடைக்கல. அதை விட ஆனந்தரியத்துல விசேஷமான அர்த்தம் கிடைக்கும். ஆனந்தரியம் சொன்னால் என்ன ஐட்டமா கிடைக்கிறது தெரியுமா? பாருங்க, ஒரு 2 வாக்கியம் சொல்லி பார்க்கிறேன். தேவதத்தா சனாதி அத பூண்டே அத கச்சதி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஒரு கிரமம் தெரிகிறது. முதல்ல ஸ்நானம் பண்றான், அதுக்கு போய் சாப்பிட்றான், அப்புறம் கிளம்பி போறான். அப்படிதானே? இங்க தேவதத்தா ஸ்நாதி சொல்லாமல் என்ன அசபுண்டு அப்படிங்கிறத மாத்திரம் நாம் பார்த்தேன்னா இருக்கு, ஸ்நாதி இருக்கு, ஸ்நாதி முன்பக்கத்துல இருக்கு. நான் அசபுண்டு அப்படின்னு சொன்னா ஓ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்றேன் அப்படிங்கிறத நான் ஊகிக்கிறேன். அப்படிதானே? அப்ப என்ன, இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டான், இது அப்புறம் அடுத்தபடியா பண்றான் அப்படிங்கிறது சொன்னா இது பூர்வ பிரகிருதாபேட்சா. சரி, தேவதத்தா ஸ்நாத்வா புண்டு புக்வா கச்சதி அப்படின்னு சொன்னா அனந்தம். இது அனந்தம்.
சாப்பிட்டு அதாவது ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுகிறான், சாப்பிட்டு விட்டு போகிறான் அப்படின்னு சொன்னா ஆனந்தம். உங்களுக்கு கலப்புல என்ன வித்தியாசம் வருது? வெறும் அவசரம் போட்டு பூர்வபிரகிருதாபேட்ச அப்படின்னு சொன்னால் இந்த சுவாப்பிரத்தியம் போட்டு சொன்னாலும் இதுக்கும் அதுக்கும் இது என்ன வித்தியாசம்னு பாருங்க. சுவாப்பிரத்தியம் போட்டு சொன்னால் அதை விட அதிகமான அர்த்தம் கிடைக்கிறதுன்னு நான் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா, அது முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்கிறது தான் அதுல இருந்து தெரியுமே தவிர முன்னாடி நடந்த விஷயம் அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காரணமா இருக்குங்கிறது கிடைக்காது பூர்வ பிரகிருதத்திலே. இது அப்படி கிடைக்கும். இது எப்படி கிடைக்குன்னு பார்த்தோம். சாப்பிட்டு போறான் அப்படின்னு சொன்னா சாப்பிடாமல் போக முடியாது. போகணும்னு சொன்னா அவன் சாப்பிட்டாதான் அவன் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தெரியும். வெறும் பூர்வ பிரகிருதம்னு சொன்னா அந்த அவசியம் கிடையாது. ஏன் ரொம்ப முக்கியம். நானும் அசகுண்டே அப்படின்னா அது பண்ணா இது பண்ணா அது முன்னாடி பண்ணா அது பின்னாடி பண்ணா அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர அது பண்ணிட்டு தான் இது பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம் தெரியுமோ தெரியாது இல்லையா. ஆனா நாத்வா குண்டேன்னு சொன்னா அந்த ஒரு அர்த்தம் கிடைக்கும் ஆனந்தம். அப்ப ஆனந்தம்னு சொன்னா அந்த அர்த்தம் இதுக்குள்ள அடங்கிறது. மேற்கொண்டும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு அர்த்தம் கிடைக்கிறதுனால ஆனந்தங்கிற அர்த்தத்தை தான் இந்த விஷயம். ஆமா, இதுக்கு அதிதேசம்னு சொல்றது. இப்ப ராமசப்தம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா தேவம் கிருஷ்ண முகுந்தாதேகா அப்படின்னு சொல்றது. சில இடத்துல என்ன பண்ணா தெரியுமா, ராமசப்தம் சொல்லி கொடுத்துருவான். ஞான சப்தத்துல 1, 2, 3 அதாவது திடீர் வரை சொல்லிக் கொடுப்பான். ஞானினா இது சொல்லிட்டு வித்தியாதி தேசம் ராமவத்துன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்றேன். அங்க சொன்ன மாதிரி இதுக்கு அதிதேசம். இதுக்கு அதிதேசம். முன்னாடி பண்றது பின்னாடி பண்றது. இவன் புரிஞ்சுக்கிறான், இவனுக்கு எது தெரிஞ்சிருக்கோ தெரிஞ்ச விஷயத்தை உபயோகப்படுத்துகிறான். அங்க சொன்ன மாதிரியே இந்தியன் அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தெரியுது. இது அப்படி இல்லை. இந்த விஷயம் தகம் நைதல் ஆனந்தரியாக எதிர்க்கிறது சொன்னா தகம் தெய்வம் ததே பிரக்கிரியமானस्य நியமேன பூர்வவருத்தம் பவதி यदि तस्य अनन्तरं तन्मात्रापेक्षं तत् प्रक्रियेत एवं सति प्रक्रियमाणस्य हेतुभूतः अर्थः पूर्वनिवृत्तो भवति अन्यथा यस्मिन् कस्मिंश्चिदे पूर्ववृत्तापेक्षायाम् अनुवाद अदृष्टार्थयोः अन्यतरत्व प्रसङ्गात् अतः हेतुभूतः अर्थः अपेक्षितव्यः तदेकदाः पूर्वप्रगतापेक्षायाश्च फलतः आनन्तर्या व्यतिरेकः. கொஞ்சம் சேர்த்து விட்டோம்னா ஆனந்தரியமும் அதையும் ஒரே அர்த்தத்துல வந்துடும். பலம் ஒன்னா வரும். எப்படி இது முன்னாடி என்னமோ இப்ப பிரம்ம ஜிஜ்ஞாசை வந்திருக்கோம் இவனுக்கு வருதுன்னு சொல்றோமோ, இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசை வர்றதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படிங்கிறது பூர்வபிரகிதா பேச. ஏதோ ஒண்ணு வந்திருக்குன்னா பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு தேவையானது வந்துதா இல்லை தேவைப்படாதது வந்துதா அப்படின்னு பாக்கணும். பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு சம்மந்தப்படாத ஒண்ணு இதுக்கு முன்னாடி வந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது இதுக்கு பிரயோஜனம் இல்லை. பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு பிரயோகம் இல்லை. அது வந்ததுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அதனால இது சூத்திரக்கார சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எங்க பிரம்ம ஜிஜ்ஞாசை வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிறது அவ ஏதோ ஒண்ணு அதுல 2 தோஷம். அவள் ஏதோ ஒண்ணு வந்ததுன்னு சொன்னாங்க. நேற்று ஸ்நானம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஜிஜ்ஞாசை வந்துருக்கு அப்படின்னு சொன்னான்னு வச்சுருந்தோம். அப்ப இவங்க நேற்றுக்கு பண்ணின காரியங்களை வச்சுட்டு பூர்வபிரகிருதம் எடுத்துட்டோமானால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கறது 2 தோஷம் சொல்ல முடியும். ஒண்ணு அனுவாதம். நீங்க சொல்லாமலே நம்ம இதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்கிறது ஏதோ ஒண்ணா இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியாது. அதனால போதனாதிகள்லாம் அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நீங்க சொல்லாமலே தெரிஞ்சுக்க முடியுங்கிற காரணத்தினால அதை நீங்க சொல்றது ஒரு அனுவாதம் தான். அது மாத்திரம் இல்லை, நீங்க அதை விசேஷமா எடுத்து பூர்வ பிரகிருதம்னு சொல்லி சொல்றதுன்னு சொன்னால் அது சொல்றதுக்கு பிரயோஜனம் என்னன்னு பார்த்துட்டு திருத்தமான பிரயோஜனம் ஒன்றும் கிடைக்கும். அது என்னாகும்? திருஷ்டார்த்தம் போச்சு அதிர்ஷ்டார்த்தம்னு ஒரு இது ஆனந்தரியார்த்தம் சொல்லி சாதனத்து புத்தக சம்பத்தி ஆனந்தரியம்னு அர்த்தம் வேண்டும். அப்ப என்னாகும்? சாதனத்து புத்தக சம்பத்தி பிரம்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா? காரணம்னு கிடைச்சதுன்னா அப்ப இது இல்லாட்டா எனக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசை வராது, பிரம்ம ஜிஜ்ஞாசையுடைய பலம் ஞானம் வர முடியாது. அதனால இது அவசியம் வேணும் அப்படிங்கிறது. அப்ப எது தேவை? ஆனந்தரியம் தான் தேவை.
நீங்க பல சகாயங்களை சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? பூர்வபுருஷம் இருக்கு, அதுவும் இந்த சாதனங்களுடைய சம்பத்தி தான், எப்படி சொல்ல முடியாது, சொன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த சாதனத்துடைய சம்பத்திங்கிறது இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு முன்னாடி பூர்வபுருஷமா ஆயிடுச்சு. அதனால அதை முன்னாடி சொல்லிட்டு இந்த அனுகத்தை அதுக்கப்புறம் திருப்பாவே இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசை வருதுன்னு சொல்றது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டி இருக்கும். சொன்னா நான் சொன்னது நீங்க சொன்னது ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி என்ன வந்ததுங்கிறது சாதனத்துடைய சம்பத்தியானந்தன் சம்பத்தி தான். அப்படி இதுதான் பூர்வபுருஷம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களானால் அப்ப நான் ஒன்றும் சண்டைப்படப்படுறேன். ஆனால் இதை கஷ்டப்பட்டு நீங்க சொல்லணும். பூர்வபுருஷம் எதுவானாலும் இருக்கலாம். ஆனா நான் ஆனந்தன்னு சொல்றதுக்கு விரோதமாக சொல்லுவேன். ததேததாக பூர்வ பிரகிருதாபேட்சாயாச்சு பலதா ஆனந்தரிய அவ்வியதா. இனிமேல சரி ஆனந்தரியம் தான் தீர்மானம் பண்ணிட்டார். ததிச்ச ஆனந்தரியார்த்தது யதா தர்மஜிஜ்ஞாசா பூர்வவருத்தம் வேதாध्ययனம் நியமேன அபேட்சதே ஏவம் பிரம்மஜிஜ்ஞாசாபி ஏதே பூர்வவருத்தம் நியமேன அபேட்சதே தத் வர்த்தயம். ஆனந்தரியம்னு தீர்மானம் பண்ணியாச்சு. எதுக்கு ஆனந்தரியம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எது அவசியம் வேணுமோ பிரம்மஜிஜ்ஞாசைக்கு அதனுடைய ஆனந்தரியம் தான் அர்த்தம். இதுக்கு திருஷ்டாந்தம் தர்மஜிஜ்ஞாசையில அப்படிதான் சொல்லியிருக்காரு அந்த சூத்திரத்துல. அதனா தர்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு அவசியம் ரொம்ப அவசியமா எது முன்னாடி இருக்க வேண்டியிருக்கோ அதை சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு முன்னாடி அவசியமா இருக்க வேண்டியது சொல்லலாம். அது என்னவா இருக்கலாம், என்ன அவசியம் அப்படின்னு பார்க்கறது சுவாத்தியாயானந்தரியம்க்கு சமானம். வேதாத்தியனானந்தரியங்கிறது இருக்கு. முன்னாடி வேதாத்தியனம் பண்ணி இருக்கணுங்கிறது இது இங்க சொல்லப்படாத ரெண்டும் பொதுவும் பொதுவா வேணும். அது முன்னாடி இருக்கத்தான் இருக்கும். அது விசேஷமா பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம். ஏன வினா நியமேன அனந்தரஸ்ய ந பிரக்ரியா தாதுஷோ ஹேது பூர்வ நிர்வர்த்தோ வக்தவ்யஹ எஸ்ய அனந்தரம் பிரம்ம ஜிஜ்ஞாசா பிரக்ரியது. அதாவது நியதமாக எது இல்லாவிட்டால் எது சித்திக்காதோ அதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கப்புறம் இது சொல்லணும். பொதுவான நியமம். இது இல்லாமல் அன்மயத்தில் எது சொல்லுவாங்க, இது இருந்தால்தான் இது வரும், இது இல்லாமல் இது வராது அப்படின்னு இருந்தால் அதுக்கப்புறம் இது வருது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதனால இப்ப முன்னாடி சுவாத்தியாய அத்தியனம் இருந்தால் வரும், சுவாத்தியாய அத்தியனம் இல்லாதான் வராது. அதனால சுவாத்தியாய அத்தியனத்துக்கு அப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசா வரும். இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்ப அப்படிதான் அது இது அசாதாரணம் இல்லை, சமானம். சுவாத்தியாயானந்தரியத்து சமானம். தர்ம ஜிஜ்ஞாசா பிரம்ம ஜிஜ்ஞாசா ரெண்டுக்கும் பொது. பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு விசேஷமா சொல்றதுக்கு அது இல்லை. சுவாத்தியாயாத்தியனம் சமானம் சாதாரணம் ஹேது சர்வ பிரம்ம ஜிஜ்ஞாசையோ. அங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும். அது விசேஷமா இங்க சிந்தா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அப்ப அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா புனः அர்த்தத்தேன தன்மாத்திர அபேட்சணம் வியர்த்தியா. அதை மாத்திரம் இன்னொரு சொன்னான்னா அது சாஸ்திரமாகாது. இதே பாஷ்யத்துக்கு ஒரு அர்த்தம், இதே பாஷ்ய வாக்கியத்துக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் பண்ணலாம். இப்ப என்ன அர்த்தம் பண்ண, சுவாத்தியாயானந்தரியங்கிறது ரெண்டுக்கும் பொதுவானது, இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணும், அது விசேஷமா சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ. அடுத்தது பாருங்க, அசவா சமானம் அத்தியந்தம் அபேட்சம். இது வரத்துக்கு முன்னாடி இது ரொம்ப அவசியமோ அதனுடைய ஆனந்தம் தான் இங்க சொல்லணும். சுவாத்தியாயாத்தியனங்கிறது அவ்வளவு அத்தியந்த அபேட்சிதம் சொல்ல முடியாது. சொல்றேன் ஸ்வயமேவ சாமர்த்தியம் ஜனனிக்கும் பிரயோக்தியும் பிரம்ம ஜிஜ்ஞாசை ஏற்படுறதுக்கு அந்த வெற்றிக்கு சாமர்த்தியத்தை கொண்டு பண்றதுக்கோ அல்லது பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு அப்புறம் அதுக்கு ஞான சாதனத்துல பிரவೃತ್ತಿ ஏற்படுவதற்கோ அந்த சுவாத்தியாய அத்தியனங்கிறது இருக்கு. இது சாமர்த்தியம் உள்ளதாக இல்லை. ஸ்வயமேவ சாமர்த்தியம் ஜனனிக்கும் பிரயோக்தியும் கஷ்டம். அதனால அது பொதுவாக இருக்கிறத விட இந்த காரியத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக இல்லை அப்படின்னு. ஏன் சுவாத்தியாயத்தியம் பண்ணிட்டு பிரம்ம ஜானத்துல இஷ்டம் இல்லாம இருப்பானா அப்படின்னு இருக்க முடியாதா? யாராலும் இருக்கலாம். பிரம்ம ஜானத்தை வராமல் சுவாத்தியாயத்தியம் பண்ணி இருக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். ஆஹா அது இவனை அப்படின்னா என்னாச்சு, நீங்க சொல்றபடி அது ஒரு காரணமாக இருந்ததுன்னா எப்படி காரியத்தை உண்டு பண்ணாம இருக்கு?
அது ஒரு காரணமா இருந்தா அத்தியனம் பண்ணினோம் அத்தனை பேருக்கும் பிரம்ம ஜிஜ்ஞாசை வந்துடும். அது ஒன்றும் வருதில்லை. அதனால என்ன தெரியுதுன்னா அந்த தர்ம அந்த அத்தியனமானது வேதாத்தியனமானது பிரம்ம ஜிஜ்ஞாசையை உண்டாக்குறதுக்கோ அந்த பிரம்மஜான சாதனத்துல பிரவೃತ್ತಿயை ஏற்படுத்துறதுக்கோ தனியாக சக்தி உள்ளது ஆகாது. இதுதான் சமானம். அப்ப அதோட இன்னொரு விசேஷ காரணங்கள் சேரும். என்ன விசேஷ காரணங்கள்னா சாதன விருத்தி சம்பத்தி. இது இருந்ததுன்னு வச்சுருந்தா சாதன விருத்தி சம்பத்தி இவன் தீர்மானமா வந்துருவான் பிரம்மஜிக்காக உதவிடுவான். அதனால அது பிராகத்தி அதீத வேதாந்தேன்னு போடுறார். பிரம்மஜிக்காக பிராகத்தி ஜென்மா. அதனால ஜென்மாந்திரத்துல அத்தியனம் பண்ணவாள் கூட அந்த விஞ்ஞானத்தை வரலாம் அப்படின்னு. அத சமானோ ஹேது அவசியம் நிஷ்பாதகனா விசேஷம். அவசியம் பிரம்ம ஜிஜ்ஞாசையை உண்டாக்கக்கூடிய ஹேதுவாக இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சாதாரணம். அதுக்கு மேல பாஷம் என்ன வந்தது? சரி அப்படி வேண்டாம், வேதாத்தியனத்துக்கு அப்புறம்னு அர்த்தம் சொல்ல வேண்டாம், கர்மாவபோதானம் தெரியும் சொல்லலாமே. கர்மாவபோதம் பல விதமா உபயோகப்படுத்துறது முன்னாடி அதையும் எடுத்துக்கூடாது. நன்மிக கர்மாவபோதானந்தரியம் விசேஷா. அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசையில வேதாத்தியனானந்தரம்னு அபோதத்துக்கு அர்த்தம் சொல்லுவோம். இந்த பிரம்ம ஜிஜ்ஞாசையில வேதாத்தியனானந்தரம்னு சொன்னா நீ சொன்ன மாதிரி தப்பு. வேதாத்தியனானந்தரம் சொல்லல, வேதாத்தியனம் பண்ணி கர்ம ஜிஜ்ஞாசை பண்ணி நாம் பார்த்தா கர்ம ஜிஜ்ஞாசை பண்ணி கர்மாவபோதம் வந்துட்டு அதுக்கு அனந்தரம் கர்மாவபோதானம். இது சமானம் இல்லை. இது ஸ்பெஷலா பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு மாற்றம் சொல்லக்கூடியது. அதை வச்சுக்கலாமே. விசேஷா இது யாரோ சொல்லியிருக்காங்க. வெறும் கல்பிதமா இந்த பூர்வபக்தி சொல்லல. இது ஏற்கனவே விருத்திகாராக பல பேர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தகாத விருத்தியந்தரே வர்ணிதம் கர்மணாம் அதிகார பரம்பரையா சப்தோவா சம்ஸ்காரத்தையாவா யதா விபாகம் சாவரஸ்யாவகமா விஸ்ரேயச பிரயோஜனத்வாத் ஆனந்தரியவச்சனா அபிசப்தா அதிகதானந்தரம். வாசம் ஒரு விதமா இருக்கு. அந்த வாசத்தை கோட் பண்றாரு. ஆனா விஷயம் தெரியும். ஏன்னா நிரூபணம் பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா இந்த கர்மாவபோதம் அதை அனுஷ்டிக்கிறதுக்காக தேவைப்படும். அப்பதானே தெரிஞ்சதானே அனுஷ்டானம் பண்ண முடியும். அனுஷ்டானம் பண்ணப்பட்ட கர்மா இவனுக்கு எப்படி உபயோகப்படுறதுன்னா அதிகார பரம்பரையா. அந்த அனுஷ்டானம் பண்ணினவனுக்கு தான் வேதாந்தத்துல அதிகாரம்னு ஒரு விருத்தி இருக்கு. அந்த 3 ஆசிரமத்தை எல்லாம் 3 ரிணங்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மனோமோட்சே நிவேசே. இது அதிகார பரம்பரான்னு. அல்லது சாட்சாத் சப்த பிரமாணத்தினால இது பண்ணினாத்தான் அவனுக்கு பிரம்மஜியாவே இதில் அதிகாரம்னு நேரம் சொல்லிக்கலாம், அப்படியாவது சொல்லலாம். அல்லது சம்ஸ்காரத்தையா இவன் கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருந்தானே ஆனால் அப்பதான் இவன் சம்ஸ்கிருதனாகிறான். அப்பதான் இவன் பிரம்மஜியாசை பண்ண முடியும். அப்படியாவது இன்னும் பல விதத்துல சித்தகுதியை கொடுத்து ஏதோ பண்றது. இப்படி எல்லாம் யதாவிபாகம் தாரத்தை அவகமா. இவன் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் தான் பிரம்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு உபயோகப்படுமா படும்னு தெரியுது. அதே மாதிரி விஸ்ரேயச பிரயோஜனத்வாத். அப்பதான் இவனுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசை விஸ்ரேயச பிரயோஜனத்தை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனாலே சதானந்தரியோஜனா அர்த்தா கர்மாவபோதானந்தரம்னு அர்த்தம் சொன்னா இந்த அமிர்தத்துக்கு அர்த்தம் சொன்னோமானால் அது சரியா இருக்கும் அப்படின்னு விருத்தியந்தரத்தை சொல்லிட்டார். கிட்டத்தட்ட இதே விருத்தியந்திரத்தை சொன்ன விஷயத்தை தான் ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜர் அவள் எடுத்துருக்கான். அவள் என்ன பண்றான்னா அர்த்தங்கிறது கர்மாவபோதானந்தரம் தான். கர்மவிதா விருத்தா கர்மாதிகமா அனந்தரம். கர்மாவபோதம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பிரம்ம விஜயாசை ஆரம்பிக்கிறது. ஆனா கர்மாவபோதம் பிரம்ம விஜயாசைக்கு எந்த விதத்துல உருவப்படுறது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு யுக்தி சொல்லி கொடுத்துருக்கார். அங்க கர்ம விசாரானா பூரா பண்ணிட்டான்னு வச்சுருந்தோம். கர்மாவுடைய பலம் என்னங்கிறது தெரிஞ்சு போட்டோம். அப்போ பலம் நித்திய பலம் அங்க இல்லைங்கிறது கிடைச்சி போகலாம். அப்ப நித்திய பலம் அந்த கர்மாவிலேயே கிடைக்கல அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அப்ப நித்திய பலம் வேணும்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அதுல வைராக்கியத்தை ஏற்படுத்திட்டு மேற்கொண்டு பிரம்மஜியாசைக்கு வரலாம். ஆக கர்மாவெல்லாம் அனைத்து பலத்தை தான் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்மா விசாரம் தேவைப்படுறது அப்படின்னு பரிசுலோகம் அதே மாதிரி கொண்டு போயிட்டேன். அந்நீரத்தில் பிரவருத்தவும் வர்ணிதம். அந்நீரத்தினா பல பேர் வந்திருக்கா கிருத்திகார. அதுல சில பேர் சொல்றான் தத்ர அசாதத்து பிரதம ஏவாச்சாயே பிரதம சூத்திரே வர்ணிதவு. அதாவது அவருடைய வாக்கு இது. இந்த முதல் சூத்திரத்திலேயே அச அசனான்னு 2 சப்தம் போட்டிருக்கார்.
अथेति पूर्वप्रकृतां धर्मजिज्ञासाम् अपेक्ष्य अनन्तरं ब्रह्मजिज्ञासा प्रारम्भार्थः पूर्वप्रकृतापेक्षाன்னு சொன்னது முன்னாடி தர்ம ஜிஜ்ஞாசை முடிஞ்சுவிடுது அதுக்கப்புறம் இப்ப பிரம்ம ஜிஜ்ஞாசையை ஆரம்பிக்கிறதுக்காகத்தான் இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்றோம் அதகாங்கிறதுக்காக பூர்வ நிர்திஷ்டத்தையும் அர்த்தத்தை ஹேதுகாமாகத்தை பிரம்ம ஜிஜ்ஞாசாம் இருக்கு முன்னாடி அந்த தர்ம விசாரம் பண்ணினாரு தர்ம ஜிஜ்ஞாசைங்கிறது அது பிரம்ம ஜிஜ்ஞாசை வரத்துக்கு ஹேதுவாக இருக்குங்கிறத அவசியம் இருக்கிறது இப்படி எல்லாம் அவன் சொல்லியிருக்கான் இது இந்த மாதிரி வெற்றிகாரர் சொன்னதை கண்டிக்கிறார் ஆச்சாரியார் அத்ராக கர்ம ஜிஜ்ஞாசாயா வேதாந்தத்தை பிரம்ம ஜிஜ்ஞாசோ இதெல்லாம் இங்க முன்னாடி எழுதிருக்கணும் இங்க பாஷையா இருக்கு இந்த இடத்துல போட்டிருக்கலாம் அதெல்லாம் அதாவது வேதாந்த அதீத வேதாந்த அத்தியனம் போட்டார் அப்ப வேதாந்த அத்தியனம் அவனுக்கு வேணும் அது பூர்ணமான காரணம்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அது இல்லாமல் அவனுக்கு ஜிஜ்ஞாசை வர முடியாது அது பூர்ண காரணம்னு சொல்றதுக்காக அதீத வேதாந்த அத்தியனம் போடல சாதனத்தை சம்பத்தி வந்தால்தான் வரும் ஆனால் அதீத வேதாந்தம்ங்கிறது ஒண்ணு ஆவசியம்னு தெரிவிக்கிறதுக்காக அதை போட்டாராம் வேதாந்தாத்தியம் கேவலம் புஷ்கல காரணம் கேவலம்னா அது ஒண்ணுதா இருக்கு ஒரு சாதனத்தை சம்பத்தி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் வரும்னு அர்த்தம் இல்லை ததாபி தேன வினா உற்பத்தி பிரம்ம ஜிஜ்ஞாசா அந்த வேதாந்தாத்தியம் இல்லாமல் பிரம்ம ஜிஜ்ஞாசா வரவே வராது தீர்மானம் ஆனால் நீங்க சொன்ன தர்ம ஜிஜ்ஞாசா அந்த தர்ம ஜிஜ்ஞாசை வராமலே பிரம்ம ஜிஜ்ஞாசை வர முடியும் அதீத வேதாந்தனுக்கு தர்ம ஜிஜ்ஞாசை பண்ணல அதனால பிரம்ம ஜிஜ்ஞாசை வரல அப்படிங்கிறது கிடையாது உபபத்தியதேசு கர்மாவபோதனம் வினா அபிப்பிராய இந்த இடத்துல